So good evening all. Welcome to VERANDA race. So AV clear. So good evening Muthubakia, Rajesh, Jeevani, Sampath Kumar. Good evening everyone. Right. Okay. So actually நம்ம last videoல what next அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தோம். அந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தீங்க. இந்த மாதிரி CHSL கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் சார், ஒரு சிலர் வந்து அட்வான்ஸ் மேக்ஸ் கொஞ்சம் எடுத்துகிட்டு போங்க சார் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இன்னொரு செட் ஆஃப் பீப்புள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஷார்ட்கட்ஸ் எடுத்துகிட்டு போங்க சார் அப்படின்ற மாதிரி ஐடியாஸ் கொடுத்துருந்தீங்க. ஸோ எல்லாருக்குமே ஏற்ற மாதிரி காம்ப்ரிஹென்சிவாக நாம் எடுத்துகிட்டு போகிறோம். அதுதான் இனிமேல் வேகடாக இருக்க போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா CHSL அப்படின்ற எக்ஸாம் ஸோ August 2 ஆரம்பிக்குது. ஸோ August 2 to August 22 அப்படின்றது பார்த்தீங்கன்னா CHSL Tier 1 அப்படின்றது இட் இஸ் கோயிங் டு அக்கர். ஸோ இதுக்கப்புறமா MTS அப்படின்ற எக்ஸாமும் வரப்போகுது. அண்ட் மோர் ஓவர் இதுக்கடுத்து இப்போ முடிஞ்ச CGLோடைய கீ ப்ராபப்ளி பை திஸ் வீக் வந்துடும். ஸோ அந்த CGLோடைய கீ வந்ததுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செட் ஆஃப் ஒரு 15 days ஆர் மேக்ஸிமம் உங்களுக்கு ரிசல்ட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். SSC CGLக்கான ரிசல்ட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா Tier 2 ஆஃப் CGL அதுவும் இட் இஸ் ஆன் தி வே. ஸோ அதனால் எல்லாத்துக்குமே ஏற்ற மாதிரி தான் நம்ம இப்போ நம்மளுடைய கிளாஸஸை எடுத்துகிட்டு போகிறோம். ரைட். ஸோ இப்போ ஒரு வீக்கில் 6 days ஃபார் ஷுர் நம்மளுடைய மேக்ஸ் கிளாஸஸ் அப்படின்றது இருக்கும். ஸோ மண்டே டு சாட்டர்டேன்றது எப்பயுமே நம்மளுடைய டைம் ஸ்லாட் 6 o'clock தான். ஸோ எல்லாருமே 6 o'clock வந்துடுங்க. ஸோ இப்போ நாம் எந்த பேட்டர்னில் எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா எல்லாரோடைய இன்ட்ரெஸ்ட்டையும் அகாமடேட் பண்ணுற மாதிரி தான் நம்ம எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஒரு வீக்கில் ஒரு 3 or 4 days வந்து CHSLக்கு ப்ரையாரிட்டி கொடுத்து CHSL அண்ட் MTSக்கு ப்ரையாரிட்டி கொடுத்து எடுக்க போகிறோம். லாஸ்ட் 2 daysல வந்து பார்த்தீங்க அப்படின்னா அட்வான்ஸ் மேக்ஸ் ஆஸ் வெல் அஸ் ஷார்ட்கட்ஸை நம்ம ஹேண்டில் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் நம்மளுடைய ப்ரொசீஜராக இருக்க போகுது. ஸோ எல்லாருமே நம்மளுடைய சேனலுக்கு 6 o'clock ஷார்ப்பாக வந்துடுங்க. நம்மளுடைய டைம் ஸ்லாட் இது தான். ஸோ இதில் நம்ம வைட் வெரைட்டி ஆஃப் டாபிக்ஸை டிஸ்கஸ் பண்ணலாம். ரைட். ஸோ இப்போ இன்றைக்கி நாம் எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா CHSL எக்ஸாமுக்கு நாம் ப்ரையாரிட்டி கொடுத்து இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ CHSLல சிம்பிளிஃபிகேஷன். ஸோ சிம்பிளிஃபிகேஷன் அப்படின்றத நாம் 4 days பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி Day 1. ஸோ இப்போ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னென்ன மாடல்ஸ் கேட்டிருக்காங்க, என்னென்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, இந்த மாதிரி தான் கேட்பாங்க. அண்ட் சிம்பிளிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு ஷிஃப்ட்டில் அட்லீஸ்ட் ஒரு 1 or 2 கொஷின்ஸ் டெஃபினட்டாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கு பேசிக் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் போர்ட் மாஸ் ரூல் தான். ஸோ இந்த போர்ட் மாஸ் ரூல்ன்றது யூனிவர்சல். நீங்கள் TNPSC ஆஸ்பிரண்ட்டாக இருந்தாலும் சரி, SSC ஆஸ்பிரண்ட்டாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு இந்த போர்ட் மாஸ் ரூல்ன்றதான் ரொம்ப பேசிக்காக இருக்க போகுது. ஸோ இதில் நாம் இன்றைக்கி ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் கொஷின்ஸை பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ இன்றைக்கி தான் CHSL அண்ட் MTS உடைய Day 1. ஸோ இந்த வீக்கில் நாம் சிம்பிளிஃபிகேஷன்ற டாப்பிக்கை ஓவராலாக ஹோலிஸ்டிக்காக கவர் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆஃப் தி டே. ஸோ வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் 44 into 12 minus 25 plus 13 into 10. ஸோ இதோடைய வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் போர்ட் மாஸ் ரூல் அப்ளை பண்ணணும். ஸோ போர்ட் மாஸ் ரூல் அப்ளை பண்ணால் ஃபஸ்ட்டு என்ன வரும்னா ப்ராக்கெட் வரும். ஸோ இதோடைய வேல்யூவை கம்ப்ளீட் பண்ணிடணும். ஸோ இதுக்குள்ளேயே நாம் என்ன ரூல் அப்ளை பண்ணணும்னா போர்ட் மாஸ் ரூல் அப்ளை பண்ணணும். ஸோ இதுக்குள்ளார போர்ட் மாஸ் ரூல் அப்ளை பண்ணால் ஃபஸ்ட்டு என்ன வரும்னா மல்டிப்ளிகேஷன். ஸோ 13 into 10. ஸோ 13 into 10 இஸ் 130. இதுக்கு 25 ஆட் பண்ணணும். ஸோ 130 + 25 இஸ் 155. ஸோ இங்கே இந்த ப்ராக்கெட்டில் உள்ளது எல்லாத்தையும் சால்வ் பண்ணால் 155 வருது. பட் வெளியில் உள்ள சைன் மைனஸ். ஸோ 44 into 12 மைனஸ் 155. ஸோ இப்போ அடுத்ததா இதுக்கு நாம் போர்ட் மாஸ் ரூல் அப்ளை பண்ணணும். ஸோ இதில் மல்டிப்ளிகேஷன் அண்ட் சப்ட்ராக்ஷன் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எதை கம்ப்ளீட் பண்ணணும்னா மல்டிப்ளிகேஷனை கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ 44 into 12. ஸோ 40 into 12 பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும்னா 480 அப்படின்னு வரும். ஸோ 12 into 4 இஸ் அகெயின் 48. ஸோ இதை ஆட் பண்ணால் எனக்கு 528 அப்படின்னு வரும். ஸோ 528. ஸோ 44 into 12 உடைய வேல்யூ 528. ஸோ 528லேருந்து 155 சப்ட்ராக்ட் பண்ணும். ஸோ 8 minus 5 is 3. 52 minus 15 is 37. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் D 373. ஸோ வெரி குட் வெரி குட் வெரி குட் கரெக்ட். ஸோ ஜீவானி, ராஜேஷ், வெங்கட் ராகவன், ஜெகதீஷ் எல்லாருமே கரெக்ட் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. வெரி குட். ஸோ இதுக்கான ஆன்சர் 373. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின்.
the difference between 40% of a number and 30% of the same number is 286. What is 50% of that number? So ஒரு நம்பருடைய 40%க்கும் அந்த நம்பருடைய 30%க்கும் உள்ள நம்பர் எனக்கு என்னன்னு சொல்றாங்கன்னா 286ன்னு சொல்றாங்க. ஸோ அப்போ பர்சன்டேஜில் டிஃபரன்ஸ் பாருங்கள், இங்கே 40% இருக்கு, இங்கே 30% இருக்கு. ஸோ பர்சன்டேஜில் இது ரெண்டுத்துக்குள்ள டிஃபரன்ஸ் எவ்வளோ இருக்கும்? 10% வரும். ஸோ 10% ஆஃப் தி நம்பர் இதோடைய வேல்யூ தான் என்னன்னு கொடுத்துருக்குறாங்கன்னா 286ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 286. ஸோ இப்போ எனக்கு என்ன கேட்குறாங்கன்னா வாட் இஸ் 50% ஆஃப் த நம்பர் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ 10%ன்றது 286. அப்போ 50% என்னன்றதை கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ 10 50 மாற்றணும் அப்படின்னா எதால் மல்டிப்ளை பண்ணணும்? 5ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஏன்னா 10 50 ஆக்குன்னா 5ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அந்த நம்பருடைய 10% எவ்வளோன்னா 286. ஸோ இதோடைய 50% வேணும்னா ஸோ இதாக்கணும்னா 5ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அதே மாதிரி இந்த 10% ஆஃப் தி நம்பர் 286. ஸோ இந்த 286-ஐ 5ஆல் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 50% ஆஃப் த நம்பர் வந்துடும். ஸோ 286-ஐ 5ஆல் மல்டிப்ளை பண்ணால் 30. ஸோ 43. ஸோ ரிமைனிங் 4. ஸோ 2 5s are 10. 14ன்னு வருது. ஸோ 1430. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. ஸோ 1430. ஸோ வெரி குட். விஷ்ணுபாலா, ஜீவானி, காளிதாஸ், வெங்கட்ராகவன், தீபிகா, ராஜேஷ் எல்லாருமே கரெக்ட் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. வெரி குட். ஸோ 1430 இஸ் தி ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின். ஸோ வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ பெரிய எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜோஹனா வெரி குட், ரைட். ஸோ இப்போ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு நியூமரேட்டரை சால்வ் பண்ணிக்கணும். அடுத்ததாக டினாமினேட்டரை சால்வ் பண்ணிவிட்டு நியூமரேட்டர் டினாமினேட்டரால் டிவைட் பண்ணிட்டா எனக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ இப்போ எது எடுத்தாலுமே நாம் எந்த ரூல் தான் அப்ளை பண்ணணும்னா போர்ட் மாஸ் ரூல் அப்ளை பண்ணணும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நாம் எதை கம்ப்ளீட் பண்ணிக்கணும்னா டிவிஷனை கம்ப்ளீட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ நியூமரேட்டரில் எத்தனை டிவிஷன் இருக்குது? 1 2 டிவிஷன் இருக்குது. ஸோ இந்த 2 டிவிஷனை முதல்ல முடிச்சுக்கணும். ஸோ 5/2 டிவைடட் பை 2/5. ஸோ இப்போ இந்த டிவிஷனை மல்டிப்ளிகேஷனாக மாற்றினா 5/2 இன்ட்டு 5/2ன்னு மாறும். ஸோ 5/2 இன்ட்டு 5/2. ஸோ 5 5s are 25. 4 4s 2 2s are 4. ஸோ அப்போ இதோடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா 25/4 அப்படின்னு வரும். ஸோ இங்கே ஒரு மல்டிப்ளிகேஷன் இருக்குது. ஸோ இன்ட்டு 1/5 மைனஸ் அடுத்ததா இந்த 1/5 இன்ட்டு 3 1/5 டிவைடட் பை 3/5 இருக்குது. ஸோ இப்போ இந்த 1/5 டிவைடட் பை 3/5 இந்த மல்டிப்ளிகேஷனை டிவிஷனை மல்டிப்ளிகேஷனாக மாற்றணும்னா இந்த 3/5 5/3 மாறும். ஸோ 1/5 இன்ட்டு 5/3. ஸோ 5 5 கேன்சல். அப்போ என்ன இருக்கும்னா 1/3 இருக்கு. ஸோ மைனஸ் 1/3 இன்ட்டு 5/2. ஸோ இப்போ அடுத்ததா 2 மல்டிப்ளிகேஷன் இருக்குது, ஒரு சப்ட்ராக்ஷன் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு மல்டிப்ளிகேஷனை முடிச்சுக்கணும். ஸோ 25/4 இன்ட்டு 1/5. ஸோ இதில் 5 டைம்ஸ் போகும். ஸோ அப்போ 5/4 மைனஸ் 1 into 5 is 5, 3 into 2 is 6. So 5/4 minus 5/6. இப்போ இந்த 4 6 இதை நாம் சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ 4 and 6 LCM எடுத்தால் 12ன்னு வரும். ஸோ இப்போ இந்த 4 12 மாற்றணும்னா 3ஆல் மல்டிப்ளை பண்ணும். ஸோ 5 into 3 is 15 மைனஸ் 6 12 மாற்றணும்னா 2ஆல் மல்டிப்ளை பண்ணும். ஸோ 5 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 10. ஸோ இதை சால்வ் பண்ணால் 5/12ன்னு வரும். இது நியூமரேட்டரோட வேல்யூ. ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது நியூமரேட்டரோடைய வேல்யூ. ஸோ நியூமரேட்டர் இஸ் 5/12. அதே மாதிரி டினாமினேட்டரில் முதல்ல முடிச்சுக்கணும். ஸோ டினாமினேட்டரில் ஃபஸ்ட்டு 3 டிவிஷன் இருக்குது, இதை முதல்ல கம்ப்ளீட் பண்ணிக்கணும். ஸோ 2/5 டிவைடட் பை 1/5. ஸோ இப்போ இதை மல்டிப்ளிகேஷனாக மாற்றினா 2/5 இன்ட்டு 5ன்னு மாறும். ஸோ 5 5 கேன்சல். ஸோ இதோடைய வேல்யூ 2 மைனஸ் 1/2 இன்ட்டு அடுத்ததாக இந்த டிவிஷன். ஸோ 5/2 டிவைடட் பை 25/4.
ஸோ 5/2 இந்த டிவிஷனை மல்டிப்ளிகேஷனாக மாற்றினா 4/25ன்னு மாறும். ஸோ இது இதில் 2 டைம்ஸ், இது இதில் 5 டைம்ஸ் போகும். ஸோ இதை சால்வ் பண்ணால் 2/5 வருது. ஸோ இன்டூ 2/5 ப்ளஸ் 1/2 டிவைடட் பை 2/5. ஸோ 1/2 டிவைடட் பை 2/5 மல்டிப்ளிகேஷனாக மாற்றினா 1/2 இன்ட்டு 5/2ன்னு மாறும். ஸோ 1/2 இன்ட்டு 5/2 இஸ் 5/4. ஸோ 5/4 இன்ட்டு 1/5. ஸோ இப்போ அடுத்ததா இதில் ஒரு சப்ட்ராக்ஷன், ஒரு அடிஷன், 2 மல்டிப்ளிகேஷன் இருக்குது. ஸோ இந்த மல்டிப்ளிகேஷனை முதல்ல முடிச்சுக்கணும். ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணால் எனக்கு 2 கேன்சல் ஆயிரும். அப்போ பாக்கி என்ன இருக்குன்னா 2 மைனஸ் 1/5. அடுத்ததாக இதை மல்டிப்ளை பண்ணால் 5 கேன்சல் ஆயிரும். ஸோ ப்ளஸ் 1/4. ஸோ இப்போ எல்சிஎம் எடுத்தால் ஓவராலாக 20 அப்படின்னு வரும். ஏன்னா ஒரேடியா அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷனை சேர்த்தே முடிச்சுக்கலாம். ஸோ எல்சிஎம் எடுத்தால் ஓவராலாக 20. ஸோ இப்போ இதை நாம் 20ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 2 × 20 இஸ் 40. ஸோ இதை 4ஆல், இதை 5ஆல். ஸோ -4 + 5 அப்படின்னு வரும். ஸோ 40 - 4 இஸ் 36. 36 + 5 இஸ் 41. ஸோ 41/20. ஸோ நியூமரேட்டரை சால்வ் பண்ணால் எனக்கு 5/12 வருது. டினாமினேட்டரை சால்வ் பண்ணால் எனக்கு 41/20 வருது. ஸோ நியூமரேட்டர் டிவைடட் பை டினாமினேட்டர். ஸோ 5/12 டிவைடட் பை 41/20. ஸோ இந்த டிவிஷனை மல்டிப்ளிகேஷனாக மாற்றினா இந்த 41/20 20/41 மாறும். ஸோ 5/12 இன்டூ 20/41. ஸோ இப்போ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 4 டேபிளில் போகும். இது 5 டைம்ஸ், இது 3 டைம்ஸ். ஸோ நியூமரேட்டரில் உள்ளதை மல்டிப்ளை பண்ணால் 5 5s are 25. டினாமினேட்டரில் உள்ளதை மல்டிப்ளை பண்ணால் 41 × 3 இஸ் 123. ஸோ இதுக்கான ஆன்சர் 25/123. ஸோ ராஜேஷ், ஜீவானி, காளிதாஸ், தீபிகா எல்லாருமே கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. வெரி குட். ஸோ 25/123. நெக்ஸ்ட் கொஸ்டின். ரைட். ஸோ √90 + √90 + √90 + டாட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ டாட்னு கொடுத்தாங்கன்னா அது எதை டினோட் பண்ணணும்னா இட் கோஸ் ஆன் அப் டு இன்ஃபினிட்டி அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த 90-ஐ ப்ராடக்ட் ஆஃப் 2 கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸாக எழுத முடியுதான்னு பாருங்க. இந்த 90-ஐ ப்ராடக்ட் ஆஃப் 2 கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸில் எழுத முடியுதான்னு பாருங்க. ஸோ இப்போ இந்த 90-ஐ ப்ராடக்ட் ஆஃப் 2 கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ்னால் 2 அடுத்தடுத்த நம்பர்ஸோடைய ப்ராடக்ட். ஸோ இப்போ இந்த 90 எப்படி எழுதலாம்? 9 × 10 அப்படின்னு எழுதலாம், ரைட்டுங்களா? ஸோ இப்போ இந்த 90-ஐ 9 × 10 எழுதலாம். ஸோ திஸ் இஸ் ப்ராடக்ட் ஆஃப் 2 கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ். இப்போ இதுக்கான ஆன்சர் ஒன்று 9ஆக இருக்க போகுது, அப்படி இல்லாட்டி 10ஆக இருக்க போகுது. இப்போ இங்கே என்ன சைன் இருக்கு? ப்ளஸ் ப்ளஸ் ப்ளஸ்ன்ற சைன் இருக்கா? ஸோ இப்போ 9 or 10 இது ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் ஆன்சராக இருக்க போகுது. இப்போ இங்கே என்ன சைன் இருக்கு? ப்ளஸ். ஸோ அப்போ இது ரெண்டுத்தில் எது கிரேட்டர் நம்பரோ அதை ஆன்சராக சூஸ் பண்ணுங்கள். ஸோ இதுக்கான ஆன்சர் 10. இப்போ சப்போஸ் ஒருவேளை 90 - 90 - 90 - அப்படின்னு போயிட்டே இருந்துச்சுன்னா ஸ்மாலர் நம்பரை சூஸ் பண்ணணும். ஸோ அந்த கேஸில் த ஆன்சர் வில் பி 9. ஸோ இந்த கேஸில் எனக்கு ப்ளஸ் 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 அப்படின்னு இருக்கு. ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் 10. ஸோ ஜீவானி வெரி குட். ஸோ மைனஸ் வந்தால் 9, ப்ளஸ் வந்தால் 10. வெரி குட், ரைட். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே. The sum of a fraction and its reciprocal is 89/40. Find the fraction. ஸோ இப்போ எனக்கு ஒரு ஃப்ராக்ஷனையும் அதோடைய ரெசிப்ரோக்கலையும் ஆட் பண்ணால் 89/40 வருதுன்னு சொல்கிறாங்க. ஸோ வாட் இஸ் த ஃப்ராக்ஷன்? ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குன்னா டினாமினேட்டர் பாருங்கள் 40. இந்த 40 நியூமரேட்டரில் உள்ள நம்பராலையும் டினாமினேட்டரில் இருக்கிற நம்பராலையும் டிவிசிபிளாக இருக்கும். ஸோ இப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள் 7/8. இந்த 40 8ல் டிவிசிபிள், பட் 7ல் டிவிசிபிள் கிடையாது. ஸோ இது ஆன்சர் கிடையாது. அடுத்ததா 40 5லையும் டிவிசிபிள், 8லையும் டிவிசிபிள். ஸோ இது ஆன்சராக இருக்கலாம். அடுத்ததா 40 9ல் டிவிசிபிளே கிடையாது. ஸோ இது ஆன்சர் கிடையாது. அடுத்ததா 40 7 3 ரெண்டுலேயுமே டிவிசிபிள் கிடையாது. ஸோ டேரெக்டாக இதுக்கான ஆன்சர் 5/8ன்னு கம்ப்யூட் பண்ணிடலாம். ஏன்னா இதையும் இதோடைய ரெசிப்ரோக்கலையும் ஆட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ இதையும் இதோடைய ரெசிப்ரோக்கலையும் ஆட் பண்ண போகிறேன்னா அப்படின்னா என்ன அர்த்தம்? டினாமினேட்டரில் என்ன வரப்போகுது? அந்த ரெண்டு நம்பருடைய எல்சிஎம் தான் வரப்போகுது. ஸோ அப்போ 5 and 8 எல்சிஎம் எடுத்தால் எனக்கு 40,
7 and 8 LCM எடுத்தா 56 வரும். 8 and 9 LCM எடுத்தா 72, 3 and 7 LCM எடுத்தா 21. ஸோ அப்போ இந்த கேஸில் எனக்கு என்ன வருது 14 வருது. ஸோ அப்போ எனக்கு நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் ரெண்டுமே எதால் டிவிசிபிளாக இருக்குன்னா டினாமினேட்டரில் உள்ள நம்பரால் டிவிசிபிளாக இருக்கணும். ஸோ கண்ணை மூடிட்டு இதுக்கான ஆன்சரை சூஸ் பண்ணிடலாம். ஸோ இதுக்கான ஆன்சர் 5/8. இப்போ நாம் போட்டது கரெக்டான்றதை செக் பண்ண போகிறோம். ஸோ இந்த நம்பர் 5/8 இதோடைய ரெசிப்ரோக்கல் இஸ் 8/5. ஸோ இது ரெண்டுத்தையும் நாம் ஆட் பண்ணுறோம். ஸோ 8 and 5 LCM எடுத்தால் 40. ஸோ இப்போ 5ஐ நாம் 5ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஏன்னா 8ஐ 40ஆக கன்வெர்ட் பண்ணால் 5ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 5 5s are 25. அடுத்து இங்கே உள்ள சைன் ப்ளஸ். ஸோ 5ஐ 40 ஆக்குனா 8ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ மேலே உள்ள 8ஐ 8ஆல் மல்டிப்ளை பண்ணால் 64. ஸோ 25 + 64 is 89. ஸோ 89/40. ஸோ நம்ம கரெக்டாக தான் சால்வ் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. Next question, √50 plus √18 minus √32, right? So இப்போ இந்த 50-ஐ எப்படி எழுதலாம் அப்படின்னா 25 × 2 எழுதலாம், ரைட்டா? ஸோ இந்த 50-ஐ 25 × 2 அப்படின்னு எழுதலாம். இந்த 25 ஸ்கொயர் ரூட்லேருந்து வெளியில் 5ஆக வந்துடும். ஸோ 5√2. அடுத்ததா இந்த 18. ஸோ இந்த 18-ஐ எப்படி எழுதலாம்னா 9 × 2 எழுதலாம். இந்த 9 ரூட்டுக்கு வெளியில் 3√2ஆக வந்துடும். அடுத்ததா இந்த √32. இந்த √32-ஐ எப்படி எழுதலாம்னா 16 × 2 அப்படின்னு எழுதலாம். இந்த 16 அப்படின்றது ரூட்டுக்கு வெளியில் 4ஆக வந்துடும். ஸோ 4√2. இப்போ இதுக்கான சைன் ப்ளஸ், இதுக்கான சைன் ப்ளஸ், இதுக்கான சைன் மைனஸ். ஸோ அப்போ இதோடைய சைன் ப்ளஸ், இதோடைய சைன் ப்ளஸ், இதோடைய சைன் மைனஸ். ஸோ 5√2 + 3√2 - 4√2. ஸோ இப்போ இது எல்லாத்துலேருந்து நம்ம √2-வை வெளியில் காமனாக எடுத்தாலும் ஓகே, ஆர் டேரெக்டாகவே என்ன பண்ணிக்கலாம்னா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 5√2 + 3√2 ஆட் பண்ணால் 8√2ன்னு வரும். ஸோ 8√2லேருந்து 4√2-வை சப்ட்ராக்ட் பண்ணால் 4√2. இல்லை சார் நான் √2-வை வெளியில் காமனாக எடுத்துக்கிறேன் சார் அப்படின்னாலும் 5 + 3 - 4. So 5 + 3 is 8, 8 - 4 is 4. So √2 × 4 or 4√2. So இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் D. So very good. Right. So next question. Okay. So 9261 power 1/3 divided by 81 power 1/4. இது மொத்தமாக செட் ப்ராக்கெட்டில் இருக்குது. இந்த செட் ப்ராக்கெட்டுக்கு ஸ்கொயர் இருக்குது. ஸோ இன்டூ 4th root of 1296. ஸோ இதோடைய வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க, ரைட்? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பவர் 1/3. ஸோ பவர் 1/3னா என்ன அர்த்தம்னா கியூப் ரூட்டுன்னு அர்த்தம், ரைட்? ஸோ 9261 பவர் 1/3. ஸோ இப்போ இந்த 9261 அப்படின்றது எதோடைய கியூப் அப்படின்னா 21 உடைய கியூப். ஸோ அப்போ இந்த 9261 பவர் 1/3 அப்படின்னா என்ன அர்த்தம்? 9261 உடைய கியூப் ரூட்னு அர்த்தம். ஸோ இதோடைய வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 21 டிவைடட் பை, ஏன்னா இது எல்லாமே எதுக்குள்ளார இருக்குது? செட் ப்ராக்கெட்டுக்குள்ளார இருக்குது. இப்போ 81 பவர் 1/4. ஸோ 81 பவர் 1/4. ஸோ இந்த 81-ஐ எப்படி எழுதலாம்னா 3 பவர் 4ன்னு எழுதலாம். ஏன்னா 3 × 3 9, 9 × 3 27, 27 × 3 81. ஸோ இப்போ 3-ஐ 4 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 81 வரும். ஸோ இது மொத்தத்துக்கும் பவர் என்ன இருக்குன்னா 1/4. ஸோ இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னா a power m the whole power n. ஸோ a power m the whole power n is a power m × n. ஸோ 3 power 4 × 1/4. ஸோ 4 கேன்சல். அப்போ பாக்கி 3 power 1 இருக்குது. ஸோ 3 power 1 is 3. ஸோ இதை சால்வ் பண்ணால் எனக்கு என்ன வேல்யூ வருதுன்னா 3 அப்படின்னு வருது. இது மொத்தமாக செட் ப்ராக்கெட்டில் இருக்குது. ஸோ செட் ப்ராக்கெட்டுக்கு பவர் 2. ஸோ 21 divided by 3 the whole power 2. ஸோ into 4th root of 1296. ஸோ இப்போ இந்த 1296 அப்படின்றது என்ன அப்படின்னா 36 ஸ்கொயர் தான் இந்த 1296 உடைய வேல்யூ. ஸோ இந்த 1296-ஐ 36 × 36ன்னு எழுதலாம். இது பவர் 4th ரூட்டில் இருக்கா? ஸோ இந்த 36-ஐ ஃபர்தராக எப்படி எழுதலாம்? 6 × 6ன்னு எழுதலாம். அதே மாதிரி இந்த 36-ஐ ஃபர்தராக 6 × 6ன்னு எழுதலாம். ஸோ 4th ரூட்டுன்னு இருக்குது. ஸோ அப்போ 4 6 இருந்துச்சுன்னா அது வெளியில் ஒரு 6-ஆக வரும். ஸோ இன்ட்டு
6. So 4th root of 1296 உடைய வேல்யூ 6. ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணால் எனக்கு என்ன வரும்னா 21 divided by 3 is 7 வரும். ஸோ 7 square into 6. ஸோ 7 square உடைய வேல்யூ 49. ஸோ 49 into 6. ஸோ 49 into 6 மல்டிப்ளை பண்ணால் 40 into 6 200 40 into 6 240 9 into 6 54. ஸோ 240 plus 54 290. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. ஸோ வெரி குட் ஜீவானி, காளிதாஸ், அஜின், தாமோதரன், தீபிகா, குமார், சம்பத், ஜொஹானா எல்லாருமே கரெக்ட் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. 294 இஸ் தி ரைட் ஆன்சர். ஸோ வெரி குட், ரைட். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, இது ஆக்சுவலாக ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ எனிவேஸ், ஸோ வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் 44 into 12 மைனஸ். ஸோ இப்போ போர்ட் மாஸ் ரூல் படி ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டை தான் கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ ப்ராக்கெட்டை கம்ப்ளீட் பண்ணால் எனக்கு என்ன வரும்னா, ஸோ 25 + 13 into 10 இதுக்கும் நாம் போர்ட் மாஸ் ரூல் அப்ளை பண்ணணும். ஸோ இதுக்கும் போர்ட் மாஸ் ரூல் அப்ளை பண்ணால் ஃபஸ்ட்டு 13 into 10 தான் முதல்ல முடிச்சுக்கணும். ஸோ 13 into 10 is 130. ஸோ 130க்கு 25 ஆட் பண்ணால் 155ன்னு வரும். ஸோ ப்ராக்கெட்டில் உள்ள வேல்யூ 155. ஸோ இதுக்கு மைனஸ் சைன் இருக்குது. ஸோ மைனஸ் சைன் இங்கே போட்டுட்டு 44 into 12 minus 155. ஸோ இப்போ இதில் ஃபஸ்ட்டு நாம் மல்டிப்ளிகேஷனை முடிச்சுக்கணும். ஸோ 44 into 12. ஸோ 44 into 12 பார்த்தீங்க அப்படின்னா 480 + 48. ஏன்னா 44 into 10 is 440. சாரி, 44 into 10 is 440 ப்ளஸ் 44 into 2 is 88ன்னு வரும். ஸோ இதை ஆட் பண்ணால் 8 2 528ன்னு வருது. ஸோ 528 minus 155. ஸோ 528 minus 155 சப்ராக்ட் பண்ணால் 52 minus 15 is 37 வரும். ஸோ இதுக்கான ஆன்சர் 373. ஸோ வெரி குட். ஸோ 373 is the right answer. ஸோ வெரி குட். ஸோ ஸ்வர்ணபிரபா, தாமோதரன், விஷ்ணுபாலா, நிவேதா, அஜின், ஜீவானி, தீபிகா எல்லாருமே கரெக்ட் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. வெரி குட். ஸோ இதுக்கான ஆன்சர் 373. ரைட். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, ஸோ இதோடைய வேல்யூ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ரைட். ஸோ வெரி குட். டைம் அண்ட் ஒர்க் பேஸ்ட் ரிவிஷன் கொடுத்துடலாமா? ஆஸ் ஏர்லி அஸ் பாசிபிள் கொடுத்துடலாம். ஸோ நெக்ஸ்ட் டாப்பிக்கு டைம் அண்ட் ஒர்க்கை எடுத்துடலாம். ரைட். ஸோ இப்போ நியூமரேட்டரை முதல்ல முடிச்சுக்கணும். ஸோ நியூமரேட்டரில் 2 டிவிஷன் இருக்குது. ஸோ அது ரெண்டுத்தையும் முதல்ல கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். 1/1 divided by 1/2. ஸோ 1/1 divided by 1/2. ஸோ இந்த டிவிஷனை மல்டிப்ளிகேஷனாக மாற்றினா 1 into 2ன்னு மாறும். ஸோ இதோடைய வேல்யூ 2. ஸோ 2 into 1/2 ப்ளஸ் 1/2 into அடுத்ததா 1/2 divided by 1/2. ஸோ 1/2 divided by 1/2 அந்த நம்பரே அந்த நம்பரால் டிவைட் பண்ணால் எனக்கு என்ன வேல்யூ வரும்? 1 தான் வரும். ரைட். ஸோ இப்போ எனக்கு நியூமரேட்டரை சால்வ் பண்ணால் இந்த மாதிரி கிடைக்குது. ஸோ இப்போ இதில் 2 மல்டிப்ளிகேஷன் இருக்குது, ஒரு அடிஷன் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு மல்டிப்ளிகேஷனை முடிச்சுக்கணும். ஸோ 2 into 1/2. 2 into 1/2 is 1. 1/2 into 1. 1/2 into 1 is 1/2. ஸோ இதை ஆட் பண்ணால் 2 into 1 2. 2 plus 1 is 3. ஸோ 3/2. ஸோ நியூமரேட்டரில் உள்ள வேல்யூஸ் எல்லாத்தையுமே சால்வ் பண்ணால் எனக்கு 3/2 அப்படின்னு வருது. டினாமினேட்டரில் உள்ள எல்லாத்தையுமே சால்வ் பண்ணும். ஸோ டினாமினேட்டரில் 1 2 3 டிவிஷன் இருக்குது. ஸோ இதை முதல்ல முடிச்சுக்கணும். ஸோ 1/4 divided by 1/2. ஸோ 1/4 into 2 அப்படின்னு மாறும். ஸோ இதோடைய வேல்யூ 1/2. ஸோ 1/4 into 1/2. அடுத்ததா ப்ளஸ் 1/4 divided by 1/4. ஸோ 1/4 divided by 1/4 is 1. ஸோ 1 into 1/2 minus 1/4 divided by 1/2. ஸோ 1/4 into 2ன்னு மாறும். ஸோ இதில் 2 டைம்ஸ் போகும். ஸோ இதோடைய வேல்யூ 1/2. ஸோ இங்கே ஒரு 1/2 மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. ரைட். ஸோ இப்போ இதில் 1 2 3 3 மல்டிப்ளிகேஷன் இருக்குது. ஸோ இந்த 3 மல்டிப்ளிகேஷனை முதல்ல முடிச்சுக்கணும். ஸோ 1/4 into 1/2 is 1/8. இங்கே உள்ள சைன் ப்ளஸ் 1 into 1/2 is 1/2. இங்கே உள்ள சைன் மைனஸ். ஸோ 1/2 into 1/2 is 1/4. ஸோ இப்போ இது எல்லாத்துக்கும் எல்சிஎம் எடுத்தால் 8 வந்துடும். ஸோ 1 ப்ளஸ் இந்த 2வை 8ஆக மாற்றோம்னா 4ஆல் மல்டிப்ளை பண்ணும். ஸோ மேலே உள்ள 1 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் 4 மைனஸ் 4ஐ 8 ஆகுனா 2ஆல் மல்டிப்ளை பண்ணும். ஸோ மேலே உள்ள 1 2ஆல் மல்டிப்ளை பண்ணால்
2. So 1 plus 4 is 5, 5 minus 2 is 3. So denominatorல உள்ள எல்லாத்தையும் சால்வ் பண்ணா 3 by 8 னு வருது, ரைட். ஸோ நியூமரேட்டரில் உள்ள சால்வ் பண்ணால் 3 by 2, டினாமினேட்டரில் உள்ளதை சால்வ் பண்ணால் 3 by 8. ஸோ 3 by 2 divided by 3 by 8. ஸோ இந்த டிவிஷனை மல்டிப்ளிகேஷனாக மாற்றினா ஸோ 3 by 2 into 8 by 3. ஸோ 3 3 கேன்சல், 2 இதில் 4 times 4. ஸோ இதுக்கான ஆன்சர் 4. இதுக்கான ஆன்சர் 4. ஸோ வெரி குட். ஸோ காளிதாஸ், ஜீவானி, அஜின், தீபிகா, சங்கீதா, ரைட், வெரி குட். ஸோ எஸ்எஸ்சி சென்னை ரேஸ் பக்கத்தில் பிஜி அக்காமடேஷன் இருக்குது. ஸோ அந்த ஆக்சுவலாக அந்த ஃபெசிலிட்டிஸ் வந்து நீங்கள் டி நகர் சைட் தான் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அதை நீங்கள் வந்து நாங்கள் அக்காமடேஷன் ப்ரொவைட் பண்ணுறதில்ல. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் நீங்கள் உங்களுக்கு அக்காமடேஷன் அந்த சரௌண்டிங்ஸில் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தால் நீங்கள் கேட்டுக்கோங்க, ரைட். ஸோ நிவேதா, ஜொஹானா, சம்பத், ஸ்வர்ணபிரபா, ரைட், வெரி குட். ஸோ இதுக்கான ஆன்சர். ஸோ லாஸ்ட் கொஸ்டின் ஆஃப் தி டே. ஓகே, ஸோ இந்த கொஸ்டினுக்கான வேல்யூவை நம்மளுடைய வீடியோவில் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் டுமாரோ வேறு செட் ஆஃப் கொஷின்ஸோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ இதுக்கான கொஷினை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாளை கிளாஸில் பார்ப்போம். தேங்க்யூ.